ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த சாரீக்கு வந்து நான் ஒரு பேட்டர்ன் நெக் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து அந்த பேட்டர்ன் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்டோன் வந்திருக்கு. ப்ளவுஸில் எந்த வித ஸ்டோனும் இல்லை. சாரீலையும் அதே மாதிரி தான் பார்டரில் மட்டும் அந்த ஸ்டோன் வந்திருக்கு. நல்லா இருக்கு. பட் என்னென்னா ஒரு வாஷ் பண்ணாவே போதும், அந்த ஸ்டோன் எல்லாம் வந்துவிடும். சும்மா நம்ம வந்து தண்ணியில் முக்கி அலசி எடுத்துடணும், அவ்வளோதான். ஊற வைக்கிறதோ இல்லை சோப் போட்டு தேய்க்கிறதோ தேய்ச்சோன்னா அந்த ஸ்டோன் எல்லாம் விழுந்துடும். மோஸ்ட்லி ஒரு 4-3 வாஷஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டோனே இருக்காது, கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். சும்மாவே நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ணிவிட்டு தைக்கலாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். சும்மா கையில் இப்படி இது பண்ணாவே வருது. நார்மல் ஸ்டோன் வந்து ஒரு சில ப்ளவுஸ்க்கெல்லாம் அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப திக்காக இருக்கும், நம்மளால் எடுக்கக்கூட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாகவே நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சாரியில் வந்து அட்வான்டேஜ் வந்து அதுதான். நம்ம வந்து தண்ணியில் போடாமல் சும்மா லைட்டாக அப்படி ஃபங்க்ஷன் பார்ட்டி வியருக்கு அப்படி கட்டிட்டு போயிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எனக்கு இது ஒன்று தான் எனக்கு டிஸ்குவாலிஃபைடாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து நார்மல் ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நான் வந்து கேன்வாஸ் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய கேன்வாஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப மெலிசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப திக்னஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டபுளாக கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுளாக கட் பண்ணேன். அதனால தான் நான் வந்து அயன் பண்ணல. பட் சிங்கிளாக நம்ம குவாலிட்டியாக அந்த கேன்வாஸ் பேப்பர் வாங்கும்போது நம்ம சிங்கிளாகவே வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குண்டூசியில் வந்து ஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஈஸியாக தைக்கலாம். நான் இப்போ வந்து டபுளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அயன் பண்ணவும் முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி குண்டூசியை வச்சு அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து தையல் போடும்போது நகராமல் இருக்கும். 2 பேப்பருன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து நிறைய விதத்தில் தைப்போம். நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுனா கேன்வாஸ் பேப்பர் வச்சு தைக்கிறதுனாலும் நிறைய வெரைட்டியில் தைப்போம். எப்படின்னா கேன்வாஸ் பேப்பர் வந்து சும்மா லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு திருப்பலாம். இந்த மாதிரி வந்து தனியாக கேன்வாஸ் பேப்பரை வந்து கிளாத் கொடுத்து திருப்பிட்டு அதுக்கப்புறமும் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே. அது வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்ச மாதிரி தெரிஞ்சால் நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சிக்கலாம், கிளாத்தில் அடிஷ்னலாக கொடுத்து தைக்கலாம். பட் வந்து திக்காக தான் இருக்குது ப்ளவுஸோட பீஸு. அதனால் அப்படி இருக்கிறப்ப வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து அயன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸ் பீஸோடு திருப்பிக்கலாம். எப்படி வேணாலும் தைக்கலாம். அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அது பார்த்துட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். ஒரு டைலரோட வேலை வந்து நிறைய நம்மளுக்கு பொறுப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ப்ளவுஸும் ஒரு விதமாக இருக்கும். நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரியே தைக்க முடியாது. அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நிறைய வேலை பண்ணுவோம். ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க, நிறைய வேலை பண்ணுவோம், இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு புரியறதில்ல நம்ம என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்களும் ஒரு டைலராக இருப்பீங்க, அதனால் யோசிச்சு பாருங்கள், நாம் என்னென்ன வேலை பண்ணுறோம், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றது நம்ம டைலர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். பட்டு புரிஞ்சுக்கிற கஸ்டமரும் இருக்காங்க, புரியாத கஸ்டமரும் இருக்காங்க. நான் வந்து புரிஞ்சுக்கிற கஸ்டமரை வந்து தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு தைப்பேன். புரியாத நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு வாட்டி நான் கட் பண்ணாமல் இருந்தால் ரிட்டன் கூட கொடுத்துருவேன். அந்த மாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை கட் பண்ணிவிட்டு தான் இதோட நம்மளுக்கு போதும், மறுபடியும் வந்து தைக்கும்போது இவ்வளோ தான் என்னோடய ரேட்டு, உங்களுக்கு இஷ்டம் தான் தைங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் கம்பல்சரி நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அது மாதிரி தான் சொல்லுவேன். இந்த கஸ்டமர் இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த கஸ்டமரே இல்லாமல் எந்த டைலருமே இருக்கிறது இல்லை. நார்மலாக நம்ம வீட்டிலே தைக்கிறவங்களா இருந்தால் கூட சின்ன டைலர் குறைஞ்ச வருஷம் நம்மளுக்கு ட்ரைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து தைக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியது, இந்த கஸ்டமர் போய்ட்டு அடுத்த கஸ்டமர் எப்போ வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் தெரியாதவங்க தான் கஷ்டப்படணும். பட் தொழில் தெரிகிறவங்க, நமக்கு திறமை இருக்கிறவங்க வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த கஸ்டமர் போனால் அடுத்த கஸ்டமரை வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அது மாதிரி தான் நான் பண்ணுவேன். நான் பண்ணி அவங்க கொடுக்குற காசுக்கு நாம் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தோன்னவே இன்னொரு வாட்டி நம்மளை தேடிட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன்.
நாங்கள் வந்து இப்போ வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கூட புதுசாக நான் இப்போ தான் புதுசாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இவ்வளோ ரேட் பண்ணிக்கும், நான் 200 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. என்ன 200க்கு நான் தைக்கிறது இல்லை, 250 250லேருந்து 270 வரைக்கும் நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன். அவங்க வந்து என்ன மாதிரி தைக்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்தாவே நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு சில கஸ்டமர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ப்ளவுஸ் கரெக்டாக எனக்கு ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி தரேன். ஏதாவது நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் வந்தால் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதானே. அது வந்து நம்மளுக்கு தெரியாத வேலை ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தான். என்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணுறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். எந்த ப்ராப்ளம் வந்தாலே நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு டைலராக இருக்கீங்கன்னா பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயம் வந்து கஸ்டமர் வந்து எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு விதமாக போடுவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஆனால் காஸ்ட்டு மட்டும் ஒரே காஸ்ட்டு தான், எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். அது மட்டும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னுக்கு வந்து இந்த சாரீக்கு வந்து நான் இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு. ஏன்னா நார்மலாக தான் இருக்கும் ப்ளவுஸு, சாரியும் நார்மலாக தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து தைக்கும்போது அந்த நார்மல் சாரீ கூட நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நெக் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அர்க்காத் வந்து பண்ணி விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு திருப்பும் போது ஈஸியாக வந்து திருப்பும், அதனால தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். அப்படியே வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் அயன் பண்ணல, நீட்டாக எல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ப்ளவுஸோட கார்னரில் தையல் போடுறேன். நீட்டாக இருக்கும், குட்டியாக தையல் போட்டாவே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பர் உள்ளே மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து எம்மிங் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பராக இருக்கும். தையல் போடுறது வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்குன்னு வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து அந்த கார்னரில் வச்சு தான் தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்க அவுட்லுக்கு அந்த தையல் போட்டது உங்களுக்கு காட்டியிருக்கேன். கார்னரில் அந்த நெக்கோட கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்கோட கார்னரில் ஒரு தையல் போடும்போது ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மெதுவாக பொறுமையாகவே நீங்கள் வந்து தையல் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி தைச்சி கொடுங்க. ஒரு சில கஸ்டமருங்க வந்து நம்ம எப்படி தைப்போமோ தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த டிசைன் வேணாம் அந்த டிசைன் வேணான்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஏற்கனவே நீங்கள் தைச்சிருப்பீங்களே, இப்போ வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கீங்க, யாருமே மொபைல் இல்லாமல் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தைச்ச வீடியோஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்போ வந்து அவங்களுக்கு காட்டலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் அவுட்லுக் வரும், இது பாருங்கள், இது ஓகேனா நான் அதை ஸ்டிச் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். தந்து அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்லலாம் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து நம்ம மேல் நம்பிக்கை இருக்காது. ஒரு சில கஸ்டமர்களுக்கு தொடர்ந்து நம்மக்கிட்ட தைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். பட் வந்து புதுசாக தைக்கிறாங்க, இல்லை இது வரைக்கும் நார்மல் ப்ளவுஸ் தான் அவங்க தைச்சிருப்பாங்க. நம்மக்கிட்ட டிசைன் ப்ளவுஸோ இல்லை ஃபேன்சியான சாரீக்கு வந்து தைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட காட்டும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நான் தான் தைச்சேன் பாருங்கள், இது மாதிரி தான் வரும் அவுட்லுக்கு, கேன்வாஸ் நெக் வச்சு தைக்கும்போது இந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ காட்டினீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்புவாங்க. அந்த அளவுக்கு நாமளும் வேலை நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னாக்கா மறுபடியும் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்டே வருவாங்க. இதுதான் வந்து பிஸ்னஸோட ஸ்டாட்டிஸ்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணேன்.
நீட்டாக வந்துச்சு பாருங்கள். ஃபினிஷிங் வந்து கீழே வந்து தையல் போட்டிருக்கேன் மடித்து. ஒரு வேளை வந்து அந்த தையல் போடுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எம்மிங் பண்ணி கொடுத்துருங்க, அதுவும் இன்னும் நீட்டாக இருக்கும். பட் வந்து நிறைய வேலை பண்ணும்போது நிறைய காசு வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கும், சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களுக்கு எம்மிங்கு அப்புறம் பைப் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ரேட்டை ஏற்றி தான் கேட்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற கஸ்டமர் இருந்தால் நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஒரு வேளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும்போது நார்மலாக நம்ம என்ன பேசிக் பண்ணி கொடுக்கணுமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து இது மாதிரி தான் இருக்குது. கேன்வாஸ் பேப்பர் கார்னரில் மட்டும் தையல் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து நான் எம்மிங் பண்ணிட்டேன். நீட்டாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் ஆஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஒருவேளை நார்மல் நெக், ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நம்மளுக்கு லுக் வந்து கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த ப்ளவுஸ் போடும்போது நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்னும் கிராண்டாக கூட தைக்கலாம். பட் வந்து அவங்கவுங்க கஸ்டமருங்க வந்து எப்படி சொல்கிறாங்களோ, ரொம்ப கிராண்டாக வேணும்னா இன்னும் கிராண்டாக கூட தைக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கும் தைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு சிம்பிளாகவே வேணுன்றவங்களுக்கு சிம்பிளாக தைச்சி கொடுக்கலாம். உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி தைச்சி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.